வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஜூலை மாதம் 2வது வாரத்திலும் ஆண்டவர் நம்மை ஹல்லேலூயா நடத்தி வருகிற கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். நாம் நிர்மூலமாக இருப்பது அவருடைய கிருபை, அவருடைய இரக்கங்களுக்கு முடியவில்லை. கர்த்தரை துதிக்க ஆண்டவர் நமக்கு தந்த வாய்ப்புகளுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆராதனைகளிலே ஹல்லேலூயா ஆன்லைனிலே ஹல்லேலூயா இந்த இதிலே பங்கு பெறுகிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி. பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமை ராஜாவே உமக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் மீண்டும் மீண்டும் மாறாதவரே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. துதிக்கு பாத்திரரே உமக்கு நன்றி. இரட்சகரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஆண்டவரே இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உடைய சமூகத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உடைய சமூகத்திலே வீடுகளில் இருந்து ஆராதிக்கிற உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. நீர் அவளை பலப்படுத்துவீராக. ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றுகிற தேவன் நீர். ஆண்டவரே தடைகளை நீக்குகிற தேவன் நீரப்பா. உடைய கரத்திலே எல்லாவற்றையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே துதி செய்வது செம்மையானவர்களுக்கு தகும் என்ற வசனத்தின்படி இந்த நாளிலும் உம்மை துதிப்பதற்காக இந்த நாளை எங்களுக்கு கொடுத்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடும் முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் உம்மிடத்தில் அன்பு கூர்ந்துமை ஆராதிக்க உடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் கீழ்ப்படிய ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும். பாடல் ஆராதனை ஆண்டவரை செய்தி நேரம் ஆண்டவரை செபங்கள் எல்லாவற்றிலும் உம்முடைய ஆண்டவரை பிரசன்னம் கூட இருப்பதாக. இதை ஆண்டவரே பார்க்கிற இதிலே ஆண்டவரே ஆராதனையில் பங்கு பெறுகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே உம்முடைய ஆண்டவரை ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் விடுதலையையும் ஜெயத்தையும் கட்டளையிடுவீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. நாம் யாவரும் சேர்ந்து கர்த்தரை பாடி நாம் ஆராதிக்க போகிறோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் கிருபை, அவர் பேர் அன்பு என்று உள்ளது. அவருடைய கிருபை என்று உள்ளது. அவரை நாம் துதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்போம். இந்த ஜூலை மாதம் 2வது வாரத்திலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆலயத்தில் வந்து நாம் ஆராதிக்க முடியாத சூழ்நிலை இருந்தாலும் வீடுகளிலிருந்து குடும்பமாக நீங்கள் கர்த்தரை ஆராதியுங்கள். ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். அதற்கு நீங்கள் செவி கொடுக்கும் போது கீழ்ப்படியும் போது அது உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நன்றி. கர்த்தரை துதியுங்கள். அவர் நல்லவர், அவர் பேரன்பு என்று உள்ளது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம்.
உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையிலிருந்து விடுவித்து காத்து கொண்டார். வனாந்திர பாதையில் ஜனங்களை நடத்தி சென்றார், எதிரியின் கையிலிருந்து விடுவித்து காத்து கொண்டார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கொண்டார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். தாழ்மையில் இருந்த நம்மையெல்லாம் நினைவு கொண்டார், உடல் கொண்ட அனைவருக்கும் உணவு ஊட்டுகிறார். இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம், இன்று போற்றி புகழுவோம், நாம் உயர்த்தி மகிழுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் சொல்லுவோம். கர்த்தரை துதியுங்கள், அவர் என்றும் நல்லவர், அவர் பேரன்பு என்றும் உள்ளது. ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கிருபை என்றென்றைக்கும் உள்ளது. அல்லேலூயா. தலைமுறை தலைமுறைக்கும் அவருடைய கிருபை இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பூமி குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாக பாடுங்கள். வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், ஒருவராய் அதிசயங்களை செய்கிறவர், நன்மைகளை தருகிற தேவன். பூமியின் குடிகளை எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்களே. இந்த பாடலை யாரும் சேர்ந்து பாடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி, நன்றி, நன்றி. ஆமென். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பள்ளத்தாக்கின் நீரியே சாரோகிக்கோ ஜாவர், பள்ளத்தாக்கின் நீரியே பரிசுத்தர் என் நேசரவர், பாதிகாயிரங்களில் சிறந்தோ. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே.
வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். வார்த்தையில் உண்மையுள்ளோ வாக்குத்தத்தம் செய்திட்டார். கலங்காதே திகையாதே ஜெயம் இது உன்னை காத்திடுவார். பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. முற்றும் மலருள்ளவர் அன்பில் இணையற்றவர். முற்றும் மலருள்ளவர் அன்பில் இணையற்றவர். மதுரமாம் அவனிசம் நாமமுற்றுண்ட பரிமளமே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. வார்த்தையின் தேவனவர் வார்த்தையால் தாங்குபவர். வார்த்தையின் தேவனவர் வார்த்தையால் தாங்குபவர். சகத்தையும் தாங்குபவர். வார்த்தை என்றும் நம்மை தாக்கிடுமே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. பூமியின் கொடிகளே ஆமென் எல்லோரும் கர்த்தரை கம்பீரமாகவே பாடுங்களே. ஆமென் அல்லேலூயா. ஆமென். அவர் முற்றும் அளவுள்ள தேவன். 1000 10,000களிலே சிறந்தவர் ஆண்டவராகிய இயேசு. அவர் சாரோனி க்ளோச்சா பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பம். அவருக்கு இணையானவர் இந்த உலகில் யாரும் இல்லை. அல்லேலூயா. பரிசுத்தம் அல்லேலூயா. உண்மையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தேவன், அல்லேலூயா. தூய்மையுள்ள தேவன், அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, அல்லேலூயா. அவரையே நாம் ஆராதிக்க வேண்டும். நமக்காக ஜீவனை தந்தவர், அல்லேலூயா. வார்த்தையில் உண்மையுள்ள தேவன், வார்த்தையால் நம்மை தாங்குகிற தேவன். அவருடைய வார்த்தை அல்லேலூயா நம்மை குணப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தை நம்மை நிலைநிறுத்துகிறது. அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவா நான் எரினால் விசேஷித்தவன். அல்லேலூயா. ஆண்டவருடைய பார்வையில் நாம் விசேஷித்தவர்களாக கர்த்தர் நம்மை அல்லேலூயா மாற்றி இருக்கிறார். அவர் நம்மோடு இருப்பதினாலே, அவர் நம்மோடு வருவதினாலே நாம் விசேஷித்தவர்கள். இயேசு அல்லேலூயா நம்மோடு கூட இருக்கிறவர். இம்மானுவேல் என்பது அவருடைய நாமம். அல்லேலூயா. நம்மோடு வருகிறவர். அல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். அல்லேலூயா. இந்த பாடலை பாடி ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிற தேவன். நீர் எங்களை ஆண்டவரே காக்காவிட்டால் ஒன்றும் இல்லை. ஆண்டவரே உம்முடைய பாதுகாப்பு இல்லாவிட்டால் நாங்கள் ஆண்டவரை நிர்மூலமாகி விடுவோம். ஆண்டவரே உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி 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 ஆண்டவரே. எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். இயேசுவே நாங்கள் எதினால் விசேஷித்தவர்கள். ஆண்டவரே உம்முடைய ஜீவனை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே அல்லேலூயா. ஆண்டவரே ஏற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபைகளை தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இந்த பாடலை பாடுவோம். அல்லேலூயா. ஆமென். ஆமென். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான் எதினால் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன். ராஜா நான்
தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா இலக்கோடு வருவதினா. எதினா இது எதினா இலக்கோடு இருப்பதினா. தேவையின்றி பாதுகாத்து பாதுகாத்து மலையெல்லாம் கூட செல்வது. அன்பான தேவன் நம்மோடு வருவார். அது போல் நம்முடைய வாழ்விலே என்னோடு வருவார். அது போலும் அன்பான தேவன் என்னோடு வருவார். அது போலும் என் வாழ்விலே. தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குது. ஆவல் கொண்ட தன்மகனின் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் வானம் காக்குது. ஆவல் கொண்ட தன்மகனின் கூட செல்லுது. எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். எல்லாம் என் தேவன் தீர்ப்பார். சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் எதினால் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்தால் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட வருகிறார். மாறாத நீரை அவர் தேனாக மாற்றுகிறார். வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. வாழ்க்கையிலே கசப்புகள் காலத்திட்டாலும் வாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடு. தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். தேவா நான் விசேஷித்தவர். ராஜா நான் தினம் யோசிப்பவர். எதினா இது எதினா என்னோடு வருவதினா. எதினா இது எதினா என்னோடு இருப்பதினா. ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. அவரை நாம் ஆராதிப்போம். அல்லேலூயா. அவர் வாக்கு
கர்த்தரை ஆராதிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உன்னதமான தேவன், உயர்ந்த தேவன், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. ஆராதனை நாயகன் நீரே, ஆராதனை வேந்தனும் நீரே, ஆராதனை நாயகன் இயேசுவே, ஆராதனை வேந்தனும் இயேசுவே. ஆயுள் முடியும் வரை அவரை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தரை நான் துதிப்பேன், நான் உள்ளளவும் என் தேவனை துதிப்பேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆமென்.
Amen.
எலியா நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்து
தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். அவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். அவருடைய பொருளாதார தேவைகளுக்காக மன்றாடுகிறோம். அவருடைய சரீர சுகத்துக்காக மன்றாடுகிறோம். அப்பா இந்த வேளையிலும் அப்பா தேவரே, அப்பா இந்த வைரஸானது அவர்களை தாக்காதபடி உம்முடைய தெய்வீக பாதுகாப்பு அவர்களோடு இருக்க வேண்டும். அப்பா ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அவருடைய தனிப்பட்ட தேவைகளை நீ சந்திக்க வல்லமையுள்ள தேவன். பொருளாதார தேவைகளை அறிந்திருக்கிறீங்கப்பா. ஆண்டவர் தாம் இந்த நேரத்திலும் இந்த சூழ்நிலைகளை மாற்றி கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, அப்பத்துக்கும் தண்ணீருக்கும் குறைவில்லாமல் காக்கத்தக்கதாக உம்முடைய தெய்வீக கரம் அவர்களோடு இருந்து ஆண்டவரை ஆசீர்வதிக்கும்படியாய் மன்றாடுகிறோம். ஒவ்வொரு தேவரின் உமது நாமத்தை அறிந்த ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. இந்த வேளையில் கர்த்தாவே, இன்னுமாய் சரீரத்திலே ஆண்டவரே என்னென்ன பலவீனத்தோடு இருக்கிறார்கள் என்பதை நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற பொழுது பதில் கொடுக்கிற தேவன். எங்கெல்லாம் இருந்து உமது பிள்ளைகள் ஜெபிக்கிறார்களோ, உமது நாமத்தை கூப்பிடுகிறார்களோ, இந்த வேளையில் நீர் பதில் கொடுக்கும்படியாய் மன்றாடுகிறோம். தொடர்ந்து கர்த்தாவே தமிழ்நாட்டுக்காய் மன்றாடுகிறோம். தமிழ்நாட்டு ஆண்டவரே முதல்வருக்காக மன்றாடுகிறோம். அவரோடு இருக்கிற ஒவ்வொரு அமைச்சர்களுக்காய் மன்றாடுகிறோம். ஆண்டவரே வைத்திய துறையில் இருக்கிறவர்களுக்காய் மன்றாடுகிறோம். சுகாதாரத்துறையில் இருக்கிற ஒவ்வொருவருக்காய் மன்றாடுகிறோம். காவல்துறையினருக்காய் மன்றாடுகிறோம். இந்த வேளையில் காவல்துறையினர் தங்களுடைய கடமையை சரியான விதத்தில் செய்யத்தக்கதாக உம்முடைய அனுகிரகம் உமது ஆளுகை இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவரே, ஆண்டவரே, அவர்கள் உமது ஊழியர்கள் என்று வேதம் சொல்கிறது. உமக்காக ஊழியம் செய்கிற, நல்ல காரியங்களை செய்கிற உமது ஊழியர்கள் என்று வேதம் சொல்லுகிற பிரகாரம் நல்ல விதத்தில் செயல்படத்தக்கதான கிருபையை கொடுப்பீராக. நல்ல மனநிலையை கொடுப்பீராக. உமது ஆளுகை இருக்கட்டும் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து மக்களுக்காக மன்றாடுகிறோம். சட்டத்தை மதித்து நடக்கத்தக்கதான ஆண்டவரே உணர்வை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, தொடர்ந்து பிரதமருக்காக மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையில் கர்த்தாவே ஆண்டவரே இந்தியா தேசத்தை ஆளக்கூடிய ஞானத்தை கொடுப்பீராக. அவரோடு இருந்து செயல்படுகிற மந்திரிகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே தேவரீர் இந்த வேளையிலும் கர்த்தாவே அவரோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஆண்டவரை சேர்ந்து செயல்படத்தக்கதாக நல்ல திட்டங்களை கொடுக்கத்தக்கதாக உமது ஆளுகை அவர்களோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுகிறோம் அப்பா. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு காரியத்தையும் பொறுப்படுப்பீராக. உலகம் பூராக இந்த வேளையில் இந்த கொரோனா வைரஸினால் பாதிக்கப்பட்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, மன உளைச்சலுக்குள்ளாய் இருக்கிற மக்களுக்காய் மன்றாடுகிறோம். தயவாக இந்த சூழ்நிலைகளை மாற்றுவீராக. கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய் உணர்வை கொடுப்பீராக. கண்களை திறப்பீராக. குருட்டாட்டத்திலிருந்து விடுதலை அடைவார்களாக. ஆண்டவரே, இப்பிரபஞ்சத்தின் தேவனானவன் ஆண்டவரே அவருடைய மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிறார் என்று சொல்லி இருக்கிற பிரகாரமாக இந்த நேரத்திலும் அந்த குருட்டாட்டத்திலிருந்து கண்கள் திறக்கும்படியாய் மன்றாடுகிறோம். குருட்டாட்டம் போகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேளையிலும் இந்த சூழ்நிலையிலும் மன கடினத்தோடு இருக்கிற மக்கள் உணர்வடையத்தக்கதாக ஜீவனுள்ள தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கத்தக்கதாய் உணர்வு அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். உணர்வு அடைய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உமது தெய்வீக ஆளுகைக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தயவு பண்ணும்படியாய் மன்றாடுகிறோம். உம்முடைய வல்ல கரத்துக்குள் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நல்ல தகப்பனே, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை கூடாக நீங்கள் எங்களோடு பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, வறண்ட நிலம் தவிப்பது போல் எங்கள் ஆத்துமா உம்முடைய வார்த்தைக்காய் தவிக்கிறதப்பா. உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோடு இடைபடுங்க. உம்முடைய வார்த்தை கூடாக எங்களோடு பேசுங்கப்பா. அந்த வார்த்தை அது உம்முடைய வார்த்தை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தை. ஆண்டவரே, இந்த வார்த்தை இல்லாவிட்டால் நாங்கள் வெறுமையாய் இருப்போம். நாங்கள் அனாதைகளாய் போய்விடுவோம். ஆகவே நீ பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். எங்களை திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வேளை உம்முடைய தெய்வீக கரத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து நடத்தும்படியாய் உம்முடைய தெய்வீக வல்லமைக்குள் ஒப்புக் கொடுத்து எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய சமூகத்திலே அங்கங்கே வீடுகளிலிருந்து இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல பங்கு பெறுகிற, இதை பார்க்கிற, கேட்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். கண்களை ஆண்டவருடைய சமூகத்திலே கண்களை ஆண்டவருக்கு நேராக ஒவ்வொரு நாளும் நாம் ஏறெடுப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்திலும் நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தை பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஒத்தாசை வர வேண்டும், உதவி வர வேண்டும், பாதுகாப்பு வர வேண்டும்.
ஆண்டவரே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை சற்று நேரம் நாம் தியானிக்க போகிறோம். அல்லேலூயா. இந்த நாள் வேத தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பிரசங்கியின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் என்று இந்த வசனத்திலே பிரசங்கி சொல்லுகிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. தேவனுக்கு அஞ்சி அவருக்கு பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறேன் என்று இந்த வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். தேவனுக்கு பயப்படுகிற காரியத்தை குறித்து இந்த நாளிலே உங்களுக்கு முன்பதாக சில வசனங்களின் ஆதாரத்திலே உங்களோடு நான் பேச இருக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear unto God. கர்த்தருக்கு நாம் பயப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த உலகத்திலே கடைசி நாட்களிலே மனுஷர்கள் எப்படி இருப்பார்கள் என்று வேதவசனம் சொல்கிறது. அவர்கள் துணிகரம் உள்ளவர்களாக இருப்பார்கள், இருமாப்புள்ளவர்களாக இருப்பார்கள், தெய்வ பயம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும் என்றெல்லாம் வேத வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அநேக நேரத்திலே நாம் மனிதனுக்கு பயப்படுகிறோம், ஆனால் கர்த்தருக்கு பயப்படாமல் போகிறோம். ஆனால் வேத வசனம் சொல்கிறது நாம் யாருக்கு பயப்பட வேண்டும், யாருக்கு பயப்படக்கூடாது என்று வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லும்போது சொல்றாரு, அல்லேலூயா, சரீரத்திலே மாத்திரம் கொல்ல வல்லவர்களுக்கு நீங்கள் பயப்படாமல் சரீரத்தையும் ஆத்துமாவையும் நரகத்தில் தள்ள வல்லமை உள்ளவருக்கே நீங்கள் பயப்படுங்கள் என்று ஆண்டவராக இயேசு சொல்லி இருக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நாம் பயப்பட வேண்டும் என்று வசனத்திலே இங்கே சொல்லப்படுகிறது. தேவனுக்கு அஞ்ச வேண்டும், தேவனுக்கு பயப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே கர்த்தருடைய விருப்பம், தேவனுடைய விருப்பம் என்னவென்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றும் உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே சொல்லப்படுகிறது. அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாய் இருக்கும்படி, என்றென்றைக்கும் நன்றாய் இருக்க வேண்டும். நாம் நன்றாய் இருப்பதற்கு தேவன் சில விதிமுறைகளை அவர் வைத்திருக்கிறார், சில ஒழுங்குமுறைகளை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அதில் எங்கே சொல்லப்பட்ட காரியம் என்னவென்றால், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும், ஆண்டவருடைய ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனால் பிரித்தெடுக்கப்பட்ட கூட்டம், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. இப்ப நாமும் நம்முடைய குடும்பம், நம்முடைய சந்ததிகள் நன்றாயிருக்க வேண்டும் என்றால் அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து, அல்லேலூயா, எந்நாளும் எல்லா நாளும் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுதல் என்று சொல்லும் போது ஏதோ அவருடைய சமூகத்தை விட்டு விலகி ஓடுவதல்ல, அவருடைய சமூகத்திலே அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். நீதிமொழிகளில் சொல்லும் போது தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. தீமையை வெறுக்க வேண்டும். இந்த உலகம் தீமை செய்ய தீவி இருக்கிறதை பார்க்கிறோம். மனிதர்கள் தீமை செய்ய தீவி இருக்கிறார்கள். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் தீமையை வெறுக்க வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவருடைய விருப்பம், ஆண்டுடைய ஏக்கம், அவருடைய ஆவல் என்னவென்றால் அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவருக்கு இருந்தால் நலமாயிருக்கும். ஆண்டவர் அது நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு ஏக்கத்தோடு அங்கே சொல்கிறதை போல அங்கே பார்க்கிறோம். அநேக நேரத்துல நம்முடைய பிள்ளைகள் நமக்கு கீழ்ப்படியாமல் போகும்போது, நம்முடைய வார்த்தைகளை அல்ல தட்டும் போது நாம் என் வார்த்தையை கேட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்ம சில நேரம் யோசிப்போம். என் வார்த்தையை கேட்காததுனால தானே இது நடந்தது என்று பிள்ளைகளிடத்துல நம்ம சொல்லுவோம். என்னுடைய வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காததுனால தானே, கீழ்ப்படியாததுனால தானே இப்படி நடந்தது என்று அநேக நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் சொல்லுவது உண்டு. அதே போலதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர்கள் எனக்கு செவி கொடுத்தால், எனக்கு பயந்திருந்தால் அது நல்லா இருக்குமே, அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. ஆண்டவர் நாம் நன்றாயிருப்பதை அவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நாம் நன்றாயிருக்க வேண்டும். அல்லேலூயா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று வசனம் இருக்கிறது. ஆனால் நன்றாயிருக்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்றும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி. அல்லேலூயா.
ஆண்டவருடைய சமூகத்திலே இந்த நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே தீமையை வெறுக்க, ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் வெறுத்து அவருக்கு பயப்பட, அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிய நாட்களை நம்மை தொடர்ந்து அர்ப்பணிக்க வேண்டும். அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம். நம்முடைய இருதயம் எப்படி இருக்க வேண்டுமா? அவருடைய கற்பனைகளை, அவருடைய வசனங்களை, அவருடைய வார்த்தைகளை கை கொள்ளுகிற ஒரு இருதயம் நமக்கு தேவை. அவருடைய வார்த்தையை மீறுகிற அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறோம். ஆனால் அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிற இருதயத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அது நலமாய் இருக்கும், அது ஆண்டவருடைய விருப்பமாய் இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படும் பயம் என்பது சர்வ வல்லவராகிய சர்வ வியாபியாகிய தேவன் எப்போதும் என்னை காண்கிறவர், நான் தவறும் போதும் என்னை உணர்த்துகிறவர் என்ற எண்ணங்களோடு உணர்வோடு கூட நம்ம இருப்பதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. தேவன் என்னை பார்க்கிறார், அவருக்கு விரோதமான காரியம் நான் செய்யக்கூடாது, அவருக்கு விரோதமான காரியத்தை நான் ஈடுபடக்கூடாது என்று அவருக்கு நான் பயந்து, அவருடைய சில நேரங்களிலே தவறும் போதும் ஆண்டவர் என்னை உணர்த்தும் போது நாம் அவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படிந்து அவருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொள்ள வேண்டும். ஒரு உணர்வு நமக்கு வேண்டும். இன்னைக்கு அநேகருடைய உள்ளங்கள் உணர்வில்லாமல் இருக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இல்லை, பெற்றோருக்கு கீழ்ப்படுகிற இதயமும் இல்லை, மனிதர்களுக்கு கூட பயப்படாத நிலைமையை இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் நாம் எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் பார்க்கிறோம். உபாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலே மறுபடியும் ஆண்டவருடைய வசனம் சொல்கிறது, இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும், ஆண்டவர் நம்மை உயிரோடு காக்க வேண்டும் என்று சொன்னால் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லது நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. இந்நாளில் இருக்கிறது போல நம்மை அவர் உயிரோடு காப்பதற்கும் எந்நாளும் நன்றாயிருப்பதற்கும். அல்லேலூயா. நம்மை ஆண்டவர் உயிரோடு காக்கணும், நாம் எந்நாளும் நன்றாயிருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு பயந்து இந்த எல்லா கட்டளைகளின்படியும் செய்ய கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் சில காரியங்களை நமக்கு சொல்லும் போது அவருடைய வசனங்களுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஏனென்றால் ஆண்டவர் தான் இந்நாள் வரைக்கும் நம்மை உயிரோடு வைத்திருக்கிறார், இந்நாள் வரைக்கும் நன்றாயிருக்க உதவி செய்திருக்கிறார். அதே போல எந்நாள் வரைக்கும் எல்லா நாளும் நாம் நன்றாயிருப்பதற்கு அவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும், கர்த்தருக்கு பயப்பட வேண்டும் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது சில ஆசீர்வாதங்களை ஆண்டவர் வேதத்திலே சொல்லி வைத்திருக்கிறார். அல்லது அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது, ஆனால் சில காரியங்களை நாம் சுருக்கமாக தியானிக்க போகிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் நன்றாயிருப்போம் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும் என்று இந்த வசனம் சொல்லி இருக்கிறது. அல்லேலூயா. ஆயுசு நாட்களை பெருக பண்ணுகிறது எதுவாம்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நம்முடைய காலங்கள் எல்லாம் நம்முடைய கரத்தில் அல்ல, கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அதனாலே நாம் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது இந்த வசனம் சொல்கிறது, கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருகப்படும். ஏதோ நம்முடைய திறமையோ, நம்முடைய சாமர்த்தியமோ, நம்முடைய பாடி எக்ஸசைஸோ அல்ல, கர்த்தருடைய கிருபை நமக்கு தேவை. ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று சொன்னால் நாம் அவருக்கு பயந்திருக்க வேண்டும். அவருக்கு பயந்தவர்களுக்கு அவருடைய கிருபை ஆண்டவர் கொடுக்கிறார் என்றும் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அவர் மேலே பிரியமாயிருக்கிறார் என்றும் வேத வசனம் சொல்லி இருக்கிறார். அதனால கர்த்தருக்கு பயப்படும் போது ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணுகிற தேவன். அப்படிதான காலங்களிலே இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபைக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபிக்க வேண்டும். அவருக்கு நாம் பயப்பட வேண்டும். அவருடைய வசனங்களை நாம் கைக்கொண்டு நாம் நடக்க வேண்டும். தீர்க்காயுசுடன் வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை அவர் பெருக பண்ணுகிற தேவன். அல்லேலூயா. வேதத்திலே பார்க்கிறோம், அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள், தேவனுடைய பக்தர்கள், அவர்கள் தீர்க்காயுசோடு வாழ்ந்தார்கள். தேவனுக்கு பயந்தபடினாலே அவர்கள் ஆயுசு நாட்களை ஆண்டவர் பெருக பண்ணினார் என்றும் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்க. யோசேப்பு தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவன். அல்லேலூயா. அவன் அவரிடத்திலே சொல்கிறார், நான் இந்த பொல்லாப்புக்கு ஈடுபட மாட்டேன், பாவம் செய்யக்கூடிய தருணம் வாய்ப்பு வந்த போதிலும் நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்ய மாட்டேன் என்று சொல்லி
தேவனுக்கு பயந்து அந்த பாவத்திற்கு அவன் விலகி ஓடினான். அவருடைய ஆயுசு நாட்களை குறித்து 110 வருடம் அவன் வாழ்ந்தான் என்று வேதத்திலே ஆதியாகமம் 50ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே அது சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அநேக தேவனுடைய பரிசுத்தவான்கள் அல்லது ஆயுசு நாட்களை கர்த்தர் பெருக பண்ணி இருக்கிறார். அல்லது நம்முடைய காலங்கள் எல்லாம் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. அதனாலே ஆயுசு நாட்களை கர்த்தருக்கு பயப்படும் போது ஆண்டவர் பெருகப்படுகிற தேவனாய் இருக்கிறார். நமக்கு விதித்துள்ள நிபந்தனை ஆண்டவர் தீர்க்காயுசோடு நம்ம வாழணும்னா, தீர்க்காயுசோடு கர்த்தருக்கு பயந்து நம்ம வாழும் போது ஆண்டவர் அந்த ஆயுசு நாட்களை அவர் பெருகப்படுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்ததாக நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை பார்க்கும்போது, தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதலுக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனுமாம் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரெண்டும் அது ஒன்றோடு ஒன்று சேர்ந்து இணைந்து போகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் தாழ்மையோடு இருப்பார்கள். தாழ்மை இருக்கும்போது கர்த்தருக்கு பயப்படும் பயமும் இருக்குது. ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக அங்கே காணப்படுகிறது. தாழ்மைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதும் பயத்துக்கும் வரும் பலன் ஐஸ்வர்யம், அங்கே மகிமை, ஜீவன் என்று வசனம் சொல்லியிருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே அநேக தேவைகள் உண்டு, நம்முடைய குடும்பங்களில் அநேக தேவைகள் உண்டு. ஆனால் கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர், நம்மை ஆசீர்வதிக்கிறவர், ஐஸ்வர்யத்தினால் நம்மை நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஐஸ்வர்யம், மகிமை, ஜீவன் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. யோபுடைய வாழ்க்கையை பார்க்கும்போது அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஒரு வசனம் அங்கே சொல்லப்படுகிறது. அந்த யோபு புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கும் போது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று அங்கே வசனம் சொல்லியிருக்கிறது. அவனுடைய குணாதிசயங்களில் ஒன்று தேவனுக்கு பயப்படுகிறவன். அவனுடைய வாழ்க்கையிலே சில நேரங்களிலே அநேக இழப்புகள் வந்ததுண்டு. ஆனாலும் கர்த்தருக்கு பயப்படுகிறவனாக இருந்தபடினாலே ஆண்டவர் அவனுக்கு மறுபடியும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார், மகிமையை கொடுக்கிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. சோதனை நாட்கள் அவனுக்கு வந்தது, இக்கட்டான சூழ்நிலைகள் வந்தது. ஆனாலும் கர்த்தர் அவனோடு கூட இருந்து அவனுக்கு இழந்த எல்லாவற்றையும் மறுபடியும் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. முன்னிலைமையை பார்க்கிறோம், பின்னிலைமை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக அங்கே காணப்படுகிறதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலும் நாம் கர்த்தருக்கு பயப்படும் போது சில காரியங்களை நாம் இழந்திருந்தாலும், சில ஆசீர்வாதங்களை இழந்திருந்தாலும் ஆண்டவர் அவைகளை மறுபடியும் நமக்கு தர, அவைகளை இரட்டிப்பாய் தரவும் ஆண்டவர் நமக்கு போதுமான தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஆயுசு நாட்களை பெருகப்படும், கர்த்தருக்கு பயப்படும் பொழுது ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் ஜீவனையும் ஆண்டவர் அங்கே கட்டளையிடுகிறார் என்று நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. தாழ்மை, கர்த்தருக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. நாம் நன்றாய் இருப்பதற்கு கர்த்தருக்கு கட்டாயம் நாம் பயப்பட வேண்டும். நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுகிறோமா? இந்த நாட்டில் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடப்போம், அவருடைய வசனத்துக்கு நாம் கீழ்ப்படிவோம், அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்கும் போது ஆண்டவர் ஆயுசு நாட்களை பெருக பண்ணுவார். அவர் தேவைகளை அவர் சந்திக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதங்களிலே 128ஆம் சங்கீதம் அது ஒரு குடும்ப ஆசீர்வாத சங்கீதம் என்று நாம் பார்க்கிறோம். சங்கீதம் 128:4 இதோ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவார் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் என்று சொன்னால் அவரும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார், அவருடைய மனைவியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அவருடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாங்க, அவருடைய சந்ததி, குடும்பமும் சந்ததியும் அங்கே ஆசீர்வதிக்கப்படும் என்று அங்கே வசனங்களிலே பார்க்கிறோம். 1ஆம் வசனத்திலே பார்க்கும்போது கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவர். அநேகர் கர்த்தருக்கு பயப்படுகிறதும் இல்லை, அவருடைய வழிகளில் நடக்கிறதும் இல்லை. ஆனால் பாக்கியமான காரியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் சொன்னால் கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். அவன் கையின் பிரயாசத்தை அவன் சாப்பிடுவான். ஆண்டவர் கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணுமா? நம்முடைய வேலையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணுமா? நாம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அல்லேலூயா. உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று சொல்லி மனைவி ஆசீர்வாதம், பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் குறித்து அங்கே சொல்லப்படுகிறது. இவ்விதமாய் மனைவி வீட்டோரங்களிலே கனிதரும் திராட்சை கொடியை போன்றிருப்பாள். ஒரு பிள்ளைகள் ஒரு பந்தியை சுற்றிலும் ஒலிவ மரக்கன்றுகளை போன்றிருப்பார்கள். பிள்ளைகள், சந்ததிகள் அவருடைய ஆசீர்வாதத்தை குறித்தும் வேத வசனம் சொல்லி இருக்கிறது. அதனால குடும்பமும்
சந்ததியும் நம்முடைய குடும்பமும் நம்முடைய சந்ததியும் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுங்கள். Fear God. தேவனுக்கு பயப்பட வேண்டும். தேவனுக்கு பயப்படுதல் சொன்னால் அவருடைய வசனத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அவருடைய கற்பனைகளின்படி நடக்க வேண்டும். அவருடைய வசனத்தின்படி நாம் நடக்க வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய கையில் பிரயாசங்களையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 112ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே அந்த அதிகாரம் முழுவதும் பார்க்கும்போது முதலாவதாக அல்லேலூயா அப்படின்னு ஆரம்பத்திலே அங்கே தேவனுக்கு மகிமை என்று ஆரம்பிக்கிறது அந்த வசனம். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. அந்த 128ஆம் சங்கீதத்திலே பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று அங்கே சொல்லப்படுகிறது. இங்கே கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற, மிகவும் பிரியம். அல்லேலூயா. மிகவும் ஆண்டவருடைய கட்டளையின் மேலே நாம் பிரியமா இருக்க வேண்டும். அல்லேலூயா. அவருக்கு பயந்தால் அவருடைய கட்டளைகளில் நாம் பிரியமா இருப்போம். அவருடைய கட்டளைகளில் பிரியப்பட்டு நாம் இருக்கும்போது அது பாக்கியம். 2ஆம் வசனம் சொல்கிறது, அவருடைய சந்ததி பூமியில் பலத்திருக்கும். அல்லேலூயா. குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படும் போது நம்முடைய குடும்பம், நம்முடைய பிள்ளைகள், சந்ததிகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அவன் சந்ததி பூமியில் பலத்திருக்கும், செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் என்று தொடர்ந்து அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற அவருடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவருடைய வசனம் ஒரு நாளும் பொய்யாகாது. நாம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது அவர் ஆயுசு நாட்டிலே பெருகப்படுகிறார். மகிமை, ஐஸ்வர்யம், கனம் எல்லாம் ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்திற்குரிய சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தையும் அவர் தருகிற தேவன். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயந்தா நாம் முதலாவதாக பயப்பட வேண்டும். முதலாவது குடும்ப தலைவர் அங்கே கர்த்தருக்கு பயந்து என்று 128ஆம் சங்கீதத்திலே ஆரம்பிக்கும் போது அங்கே குடும்ப தலைவர் அல்லது குடும்ப தலைவர் இல்லாவிட்டால் குடும்ப தலைவி அல்லது இந்த ஹெட் ஆஃப் த ஃபேமிலி அவங்க கர்த்தருக்கு பயப்படும் பொழுது அந்த ஆசீர்வாதம் சந்ததிகளுக்கு, குடும்பத்திற்கு அது உண்டாயிருக்கிறதை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். அல்லேலூயா. நாம் பயந்திருந்தால், நாம் கர்த்தருடைய வழிகளில் நடந்தால், கர்த்தருக்கு உண்மையா இருந்தால் நம்முடைய குடும்பமும் ஆசீர்வதிக்கப்படும். நம்முடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவருடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று ஆண்டவருடைய வசனம் சொல்லியிருக்கிறது. 115ஆம் சங்கீதம் 13ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கும்போது கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. குடும்பத்திலே பெரியோரும் இருப்பாங்க, சிறியோரும் இருப்பாங்க. அல்லேலூயா. ஆனா கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரையும் சிறியோரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? அவர் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். குடும்பத்திற்குரிய ஆசீர்வாதத்தை கர்த்தருக்கு பயப்படும் பொழுது நாம் பெற்றுக் கொள்கிறோம். நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். மரண கண்ணிகள் எங்கு பார்த்தாலும் மரண கண்ணிகள். ஆனால் அவருடைய ஆண்டவர் அதற்கு தப்ப ஆண்டவர் நமக்கு கிருபைகளை தருகிறார். அல்லேலூயா. ஜீவ ஊற்று, கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணி. இன்னைக்கு உலகமெங்கிலும் பார்க்கும்போது எங்கே எப்போ மரணம் வரும்னு நமக்கு தெரியாது. மரண பயம் அநேகரை சூழ்ந்திருக்கிறதை பார்க்கிறோம். ஆனால் அல்லேலூயா, ஆண்டவர் மரண கண்ணிகளுக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். தாவீது ராஜா பல முறை மரண கண்ணிகளுக்கு தப்பு வைத்திருக்கிறார். ஆண்டவர் அவரை தப்பு வைத்திருக்கிறதை குறித்து பார்க்கிறோம். பொல்லாத விலங்குகள், கொடிய விலங்குகள், கொடிய மனிதர்கள் தாவீதை கொல்ல முயற்சித்த போது தாவீது கர்த்தருக்கு பயந்து நடந்ததுனாலே எல்லா மரண கண்ணிகளுக்கும் ஆண்டவர் அவனை விடுவித்து தீர்க்காயுசோடு அங்கே வைக்கிறதை நாம் பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுதல், அல்லேலூயா, நமக்கு அது ஜீவ ஊற்று, மரண கண்ணிக்கு தப்பலாம் என்று வசனம் சொல்லி இருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கிற அல்லேலூயா காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் ஆண்டவர் தான் நம்மை மரண கண்ணிகளுக்கு தப்பு வைக்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. 145ஆம் சங்கீதம்
19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது 145ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம், அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்து. இன்னொரு வசனம் சொல்கிறது, நீதிமான் விரும்புவது அவனுக்கு கொடுக்கப்படும் என்ற வசனம் இருக்கிறது. இங்கே அவருக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய விருப்பங்களையும் அவர் நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. சிலருக்கு சில விருப்பங்கள் இருக்கும். அல்லேலூயா. நமக்கெல்லாம் விருப்பம் இல்லாம இல்லை. சில விருப்பங்கள், நல்ல விருப்பங்கள் எல்லாம் உண்டு. அல்லேலூயா. நல்ல வாகனம் தேவையா இருக்கலாம், அல்லது ஒரு இடம் வாங்குறதுக்கு சிலருக்கு ஒரு விருப்பம் இருக்கும், ஒரு வீடு கட்ட ஒரு விருப்பம் இருக்கும், அல்லது பிள்ளையுடைய திருமணம் நடக்கலையே, இது சீக்கிரம் நடக்கணுமே என்கிற விருப்பம், ஒரு நல்ல வேலை கிடைக்கணுமே என்கிற விருப்பம். அல்லேலூயா. இப்படி அநேக விருப்பங்கள், பெரிய விருப்பமும் இருக்கும், சிறிய விருப்பமும் இருக்கும். அல்லேலூயா. ஆனால் நம் கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன் என்று அங்கே வசனம் சொல்கிறார். அவர் தமக்கு பயந்தவருடைய விருப்பத்தின்படி செய்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு பயந்திருந்தால், அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தால், ஏன் ஆண்டவர் சொல்றாரு, நாம் நன்றாயிருக்கவும் நம்முடைய சந்ததியில் நன்றாயிருக்கவும் நம்முடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு நடக்க வேண்டும் என்று உபாகமத்தில் நம்ம தியானித்தோம். அதனால நாம் நன்றாயிருப்பது ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றிலும் நாம் வாழ்ந்து சுகமா இருக்க வேண்டும். அதனாலே ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் பயந்திருந்தால் ஆண்டவர் நம்முடைய விருப்பத்தையும் அவர் நிறைவேற்றுகிற தேவன். தேவ பயத்தோடு நம்முடைய ஜெபங்களிலே நம்முடைய விருப்பங்களை கர்த்தரிடத்தில் தெரிவிக்கும் போது அவர் காரியங்களை ஏற்ற வேளையிலே அவர் வாய்க்க பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அவர்களுடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகளுடைய திருமண காரியமா இருக்கலாம், வேலை காரியமா இருக்கலாம், பொருளாதார தேவையா இருக்கலாம், ஒரு பொருள் வாங்கணும் நீங்க விரும்பி இருப்பீங்க, அவர்களுடைய சூழ்நிலைகள் சாதகமாக எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஏற்ற வேளையிலே ஆண்டவர் நேர்த்தியாக வேலை செய்ய அவர் போதுமான தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. 34ஆம் சங்கீதத்திலே 7ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை ஆண்டவர் விடுவிக்கிறாராம். எப்படி? தூதருடைய ஊழியம், தூதருடைய உதவியாக ஆண்டவர் கொடுக்கிறதை பார்க்கிறோம். 34ஆம் சங்கீதத்துல 7ஆம் வசனம், கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறார்? விடுவிக்கிறார். அவருடைய வேதத்திலே அவருடைய தானியேலுக்கு தூதருடைய ஊழியத்தை குறித்து நாம் வேதத்திலே பார்க்க முடியும். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல தானியேல் உண்மை உள்ளவனாக இருந்தான். அவன் ஜெபிக்கிறவன், கர்த்தருக்கு பயப்படுகிறவன். அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை வருகிறது. அவனுக்கு விரோதமாக அங்கே எல்லாரும் எழுப்பி அவனை என்ன செய்கிறார்கள் சொன்னால், அவனை சிங்கக்கவிலே அங்கே தூக்கிப்பட வேண்டிய நிலைமை வருகிறதை பார்க்கிறோம். அந்த இடத்திலும் கர்த்தருடைய தூதன் அங்கே சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார் என்று வசனத்திலே பார்க்கிறோம். தானியேல் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்திலே பார்க்கும்போது, தானியேல் சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, தேவன் தூதனை அனுப்புகிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் போது ஒருவேளை தூதருடைய ஊழியத்தை நம்முடைய மாம்சீக கண்களால் நம்ம பார்க்க முடியாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் தூதரை அனுப்புகிறார் என்று வேத வசனம் சொல்லி இருக்கிறது. நாம் விசுவாசிக்க வேண்டும். அவருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தூதரை கொண்டு அவர் பாளையம் இறங்கி அவர்களை என்ன செய்கிறாராம்? விடுவிக்கிறார். அங்கே வாசிக்கிறோம், தம்முடைய தூதரை அனுப்பி அவைகளின் வாயை என்ன செய்தாராம்? கட்டி போட்டார். அல்லேலூயா. சிங்கங்கள் சேதப்படுத்தாதபடி அநேக காரியங்கள் நம்மை சேதப்படுத்த வரலாம். ஆனால் கர்த்தர் தூதர்களுக்கும் அவர் கட்டளையிடுகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. அவருக்கு பயந்தவரை சூழ அவர் தூதரை கொண்டு பாளையம் இறங்க வைத்து அவரை விடுவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்த இன்னொரு பகுதியில் பார்க்கிறோம். ஆதியாகமத்திலும் லோத்துவும் அவருடைய மனைவியும் அவருடைய பிள்ளைகளையும் தூதர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இந்த சோதோம் கொமோரா பட்டணத்தை ஆண்டவர் அழித்து முன்பதாக அந்த பட்டணத்திலிருந்து அவங்களை வெளியே கொண்டு வர. அல்லேலூயா. அவர் தாமரித்துக் கொண்டிருக்கும் போது கர்த்தர் அவர்கள் வைத்த இரக்கத்தினாலே, கிருபையினாலே அந்த புருஷன் என்று சொன்னால் தூதர்கள், அந்த 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல அங்கே 2 தூதர் என்று சொல்லப்பட்டது. அந்த புருஷன் என்றால் அந்த தூதர்கள் அவன் கையையும் அவன் மனைவி கையையும் அவன் 2 குமாரத்திகளின் கையையும் பிடித்து அவனை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு போய்விட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் தூதருடைய உதவியை அங்கே கொடுக்கிறதை பார்க்கிறோம். தானியேலுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். இயேசுவுக்கும் தூதர்கள் பணிவிடை செய்தார்கள் என்று லூக்கா சுவிசேஷத்தில் நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா.
பணிவிடையின் ஆவியாக தூதர்கள் இருக்கிறாங்க. தூதருடைய ஊழியத்தை ஆண்டவர் கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஆண்டவர் தருகிறதை குறித்து பார்க்கிறோம். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பார்க்கும்போது அவருடைய நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாள்தோறும் அவருடைய அக்கிரமக்கிரியை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இதயத்திலே வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் என்ன செய்தாராம்? ரட்சித்தார். அக்கிரமக்கிரியை, சோதம் குமாராவிலே அக்கிரமக்கிரியை அதை கேட்டு நீதியுள்ள இதயத்திலே அவன் பாதிக்கப்பட்டார். அதை பார்த்து கேட்டு ஒவ்வொரு நாளும் அவன் அவனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட லோத்தை ஆண்டவர் ரட்சித்தார் என்ற வசனம் சொல்லி இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் தூதர்களை கொண்டு அவருக்கு பயந்தவர்களை அவர் விடுவிக்கிற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதர் பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். நமக்கும் ஆண்டவருக்கு பயப்படும் பொழுது ஹல்லேலூயா எப்படியோ ஏதோ விதத்துல ஆண்டவர் உதவிகளை அவர் செய்ய அவர் போதுமான தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. சங்கீதம் 25ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே வாசிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவர்களுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை ஆண்டவர் என்ன செய்கிறாராம்? அவர் போதிக்கிறார். தெய்வ பயத்தோட நம் காரியங்களை செய்யும் போது அவருடைய வழி நடத்துதல் ஆண்டவர் நமக்கு தருவார். அவர் நமக்கு போதிப்பார். அவர் நமக்கு ஆலோசனை தருவார். இன்னொரு 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவரோடு அவருடைய ரகசியம் இருக்கிறதா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரகசியம் யாரிடத்தில் இருக்கிறதா? அவருக்கு பயந்தவரிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார். ஹல்லேலூயா. உடன்படிக்கையை தெரியப்படுத்துகிற ஆண்டவர். கர்த்தருடைய வழி நடத்துதல் கர்த்தருக்கு பயப்படுகிறவரோடு கூட இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். அவருடைய ரகசியம் அவருக்கு பயன்படுத்தி இருக்கிறது. அவருடைய உடன்படிக்கையை அவர் தெரியப்படுத்துகிறார். கர்த்தருக்கு பயந்தவரோடு அவர் உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறவருமா இருக்கிறார். ஹல்லேலூயா. நோவாவோடு ஆண்டவர் உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்தார். ஆபிரகாமும் தேவனுக்கு இப்பொழுது நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால கர்த்தருக்கு பயப்படும் போது அவருடைய வழி நடத்துதல் நமக்கு நிச்சயம் உண்டாயிருக்கும். தேவ பயத்தோடு நாம் காரியங்களை செய்யும் போது கர்த்தருடைய வழி நடத்துதல் நமக்கு கிடைக்கும். அவர் ஒருபோதும் நம்மை திக்கற்றவர்களாக அவர் விட மாட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயமாக நமக்கு பாதை காட்டுவார். நம்மோடு கூட இருந்து போக வேண்டிய வழியை நமக்கு போதிப்பார். நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஹல்லேலூயா. இப்படி அநேக ஆசீர்வாதங்களை தேவன் வேதத்திலே வைத்திருக்கிறார். அதனாலே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்றுக்கொண்டிருந்தாலும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இந்த நாட்களில் நம்முடைய கண்களுக்கு முன்பதாக இருக்கிறதா? ஒருவேளை ஆண்டவருடைய இந்த வார்த்தையை கேட்கிற யாராவது ஆண்டவருக்கு பயப்படாமல் இருந்தால், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் இருந்தால், கர்த்தருக்கு நீங்கள் பயப்படுங்கள். தீமையை வெறுத்து விடுங்கள். பொல்லாப்பை வெறுத்து விடுங்கள். ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அகற்றி விடுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதலை குறித்து அநேக ஆசீர்வாதங்களை வேதத்திலே ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களே பெருகப்படும். கர்த்தருக்கு பயப்படுதல் நமக்கு ஐஸ்வர்யத்தை ஆண்டவர் அதனாலே தருகிறார். கர்த்தருக்கு பயப்படுதலினாலே மரண கண்ணிக்கு நாம் தப்ப முடியும். நம்முடைய மன விருப்பங்களை அவர் நிறைவேற்றுகிறார். ஆண்டவர் தூதருடைய உதவியையும் ஆண்டவர் நமக்கு தருகிறார். அவர் நம்மை கர்த்தருக்கு பயப்படும் போது அவர் நம்மை வழிநடத்த அவர் போதுமான தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 86ஆம் சங்கீதம் 12ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறான், என் தேவனாகிய ஆண்டவரே, உம்மை என் முழு இதயத்தோடும் துதித்து உம்முடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துவேன். இன்னொரு அடுத்த வசனத்துல சங்கீதத்துல அல்லேலூயா, உமக்கு பயந்திருக்கும்படி உம்முடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்றும் அங்கே வசனம் சொல்லியிருக்கை பார்க்க. உடைய நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். உடைய நாமத்திற்கு நாம் பயந்திருக்கும்படி நம்முடைய இருதயம் ஒருமுகப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நாட்களில் அதற்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். அல்லேலூயா. 11ஆம் வசனம் அல்லேலூயா. கர்த்தாவே, உமது வழியை எனக்கு போதியும். நான் உமது சத்தியத்திலே நடப்பேன். நான் உமது நாமத்திற்கு பயந்திருக்கும்படி என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய இருதயம் எப்படி இருக்குது? ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, என்னுடைய நாமத்திற்கு நான் பயந்திருக்க வேண்டும். அதற்கு என்னுடைய இருதயத்தை பக்குவப்படுத்தும். என்
என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும். ஆகவே நாம் நன்றாயிருப்பதற்கு, நம்முடைய சந்ததிகள் நன்றாயிருப்பதற்கு, நம்முடைய குடும்பம் நன்றாயிருப்பதற்கு ஆண்டவரே நாங்கள் உமக்கு பயந்து நம்முடைய வழிகளில் நடக்க ஆண்டவரே எங்கள் இருதயத்தை ஆண்டவரே உமக்கு நேராக திருப்பும் என்று ஆண்டவரே சபையில் நம்ம செபிப்போம், நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் நல்லவர். அல்லேலூயா. கண்களை மூடி எல்லாரும் ஆண்டவருடைய சபையிலே ஆகவே கர்த்தருக்கு பயப்படுவதால் வரும் ஆசீர்வாதங்கள், நன்மைகளை குறித்து இன்னும் ஏராளமான வசனங்கள் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை, குறைவை அவர் நிறைவாக்குவார். சங்கீதம் 34 அது சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படும் பொழுது, அவருடைய கிருபைக்கு காத்திருக்கும் போது அவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமாயிருக்கிறார். அவர் தமக்கு பயந்து அவருடைய கிருபைக்கு காத்திருக்கிற மேல் அவர் பிரியமாயிருக்கிறார் என்று வசனம். அவர் பிரியமா இருக்கணும்னா, அவன மேலே அன்பா இருக்கணும்னா நாம் அவருக்கு பயப்படுவோம், அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வோம். அவர் அன்பா இருந்தா அவருடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் நமக்கு உண்டு. கண்களை மூடி எல்லாரும் செபிப்போம். கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுவதனாலே ஞானத்தையும் ஆண்டவர் தருகிறார். அல்லது இன்னும் அநேக வசனங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எல்லாரும் இந்த நாட்களிலே உமக்கு பயப்படும் பயம். அல்லேலூயா. நம்முடைய கண்களுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படும் பயம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உமக்கு பயப்படும்படி, உம்முடைய நாமத்திற்கு பயப்படும்படி எங்கள் இருதயங்களை ஒருமுகப்படுத்தும் ஆண்டவரே. அல்லேலூயா. உம்முடைய நாமத்துக்கு நாங்கள் பயப்படும் போது, அல்லேலூயா, எங்கள் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்றும் மல்கியா தீர்க்கதரிசிகளை பார்க்கிறோம். அல்லேலூயா. அவருடைய நாமத்துக்கு நாம் பயப்பட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சபையை ஜெபிப்போம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் கேட்ட வார்த்தையின்படி தேவனே, இந்த நாளிலும் உமக்கு பயப்படும் பயம் எங்க வாழ்க்கையில் வேண்டும் என்று சொல்லி அவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போமா? சர்வ வல்லமையுள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த மகிழ்ச்சியின் நாளிலும் நாங்கள் உம்மை ஆராதிக்க நீர் தந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய வேதத்தில் உமக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீர் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் தியானித்தோம். தகப்பனே, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிற உத்தம மார்க்கத்தால் பாக்கியவான்கள் என்று நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த நாட்களிலும் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய எங்களுக்கு, உம்மை ஆராதிக்கிற எங்களுக்கு, இன்னமும் நாங்கள் உம்மை பயந்து பயத்தோடு நடுக்கத்தோடு உம்மை ஆராதிக்க, கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்க நீர் எங்களுக்கு கற்றுத் தருவீராக ராஜா. ஒவ்வொரு நாளும் நாங்கள் வேதத்தை தியானிக்கும் பொழுது, வேத வசனங்களை ஆராயும் பொழுது, உமக்கு பயப்படுகிற பயம் அது எப்படி இருக்க வேண்டும் என்றும் அதன் மூலம் எங்களுக்கு வருகிற நன்மைகளையும் அறிந்து அன்போடு பணிவோடு என் கர்த்தரை நேசிக்க, ஆண்டவரே, இன்னும் அதிகமாய் உமக்கு பயந்து உம்முடைய ஆசீர்வாதங்களை சுதந்தரித்துக் கொள்ள விசுவாசிகளாகி எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. இன்னைக்கு உலகத்தில் நடக்கிற துன்மார்க்கத்தனங்களை நாங்கள் பார்க்கிறோம். தகப்பனே, உமக்கு பயப்படாமல் தேசத்தில் நடக்கிறதான ஒவ்வொரு அநீதி அக்கிரமங்களை நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தாவே, தேசத்தின் ஜனங்களுக்கு உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் கட்டளையிடுவீராக ராஜா. அநீதிகள், அக்கிரமங்கள், துன்மார்க்கமான காரியங்கள் எங்க தேசத்தை விட்டும் எங்களை விட்டும் மாற வேண்டுமானால் நாங்கள் இன்னும் அதிகமாக உமக்கு பயப்பட கிருபை தருவீராக. ஆண்டவரே, உமக்கு பயந்தவர்களுக்கு நீர் தீர்க்காயுசை கொடுக்கிற தேவன், மரண கண்ணிகளிலிருந்து அவர்களை விடுவிக்கிற தேவன், அவருடைய மன விருப்பங்களை நிறைவேற்றுகிற தேவன், ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கட்டளையிடுகிற தேவன். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலும் இந்த தியானித்த எங்களுடைய வாழ்க்கையிலும் உமக்கு பயந்து உம்மால் கொடுக்கப்படுகிற சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்தரித்துக் கொண்டு ஒவ்வொரு நாளும் உமக்காக வாழ எங்களுக்கும் எங்கள் சபை மக்களுக்கும் இதை கேட்கிற யாவருக்கும் நீர் கிருபை தருவீராக. தொடர்ந்து உங்கள் நாமத்தில்
மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் அந்யோன்யமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலம் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஆமென். God bless you. கர்த்தருடைய ஆசீர்வாதம்.